நேற்று இன்று நாளை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 1/5/2024 சித்திரை 18ஆம் தேதி அன்று வாக்கியப்படி மாலை 5:21 திருக்கணிதப்படி மதியம் 1:20 குருவானவர் கிருத்திகை 1வது நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை 2வது நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குபேர பயிற்சி ஆகிறார். குபேர யோகம் தருகின்ற இந்த குரு பயிற்சியானது பல ராசிகளுக்கும் பலவிதமான பலன்களை தர இருக்கின்றது. அந்த வகையில் ஜாக்பாட் அடிக்கின்ற ஒரு 5 ராசிகளை தனித்தனியாக பார்க்கலாம். அந்த ஜாக்பாட் அடிக்கின்ற 5 ராசிகளில் மேஷம், குருவானவர் 2வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கடகம், குருவானவர் 11வது இடம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கன்னி ராசிக்கு இதுவரை 8வது இடத்தில் இருந்த குரு பகவான் 9வது இடத்திற்கு பயிற்சியாகிறார். தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். மகர ராசிக்கு குருவானவர் 5வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக குரு ஆனவர் சுப கிரகங்களில் முதன்மையானவர். தன்னுடைய பலாபலன்களில் எந்த விதத்திலும் கெடுபலன்களை தராதவர். அப்போ குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, குரு பகவான் கெடுபலன்களை தராவிட்டாலும் நல்ல பலன்களை தராமல் சில ராசிகளுக்கு விட்டு விடுவார். அதே நேரத்தில் நம்ம குரு பயிற்சியை பார்க்குற இந்த நேரத்தில் குரு பயிற்சியோட பலன்களை விட வருட கிரகங்களான சனி, ராகு, கேது அவர்களுடைய சஞ்சாரமும் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடைபெறுகின்ற அல்லது சஞ்சாரம் செய்கின்ற கிரகங்களை பொறுத்தும் அவர்களுடைய தசாபுக்தி பலன்களை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். பொதுவாக இந்த குரு பயிற்சியானது ராசிக்கு எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் என்பதை பொறுத்து பலன்களை தர இருக்கின்றோம். குரு தான் இருக்கின்ற இடத்தை விட மிக முக்கியமாக தான் பார்க்கின்ற 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார். அதே போல் குரு தனித்து குருவாக இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்ந்து இணைந்து இருக்கின்ற போது பலன்களை அதிகமாக தருவார். அதே போல் இணைந்து இருக்கின்ற போது அவருடைய பார்வை பலமும் பலம் பெறும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த குருவானவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார், குறிப்பாக அந்த ஜாக்பாட் ராசிகளான மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த ராசிக்காரர்கள் எந்த விதமான பலன்களை அதிகமாக பெறப்போகிறார்கள், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே, நம்ம ஜாக்பாட் ராசிகள்னு பார்த்தோம். குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த பதிவை போட்டுருக்கோம். மேஷ ராசிக்கு அடுத்தது நம்ம ஜாக்பாட் ராசிகளில் குரு பயிற்சியினால் பலன் பெற போகிற ராசி அப்படின்னா அது கடகராசி தான். பொதுவாக கடகராசிக்கு நண்டு தான் அதோட குறியீடாக இருக்கும். நண்டோட குணம் என்னென்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு குணம், தன்னோட வலை கிட்ட ஏதான ஒரு
பூச்சியோ அல்லது அதையோட இறை வந்ததுன்னா அதை கெட்டியாக பிடிச்சிக்கும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் தன்னுடைய பிடியை தளர்த்தாது. அந்த பூச்சி சின்னதாக இருந்ததுன்னா அந்த நண்டோட பிடினால் அது உணவாகிவிடும். ஆனால் அதே நேரத்தில் அந்த நண்டு பிடித்த ஒரு பூச்சியானது இதை விட பெருசாக இருந்ததுன்னா நண்டு தன்னோட கை இழக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும். அதை பற்றி கூட நண்டு கவலைப்படாது. எந்த காரணமாக இருந்தாலும் தன்னுடைய பிடியை விடாது. அது மாதிரி தான் கடகராசிக்காரர்கள் எப்போதுமே தங்களுடைய பிடிவாதத்தை விட மாட்டார்கள். சதா சர்வ காலமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றவர்கள். இந்த குரு பேச்சு அவங்களுக்கு 11வது வீட்டில் குருவும் 3வது வீட்டில் கேதுவும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்துல சனி பகவானும் கடகராசிக்கு 9வது வீட்டில் ராகுவும் இருந்து பலனை தரப்போகிறாங்க. பொதுவாக இந்த கிரகங்களின் அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு கொஞ்சம் நல்ல அதிகப்படியான பலன்களை தருகின்ற அமைப்பு தான். லாபஸ்தானத்தில் பொதுவாக குரு பகவான் இருந்தால் பண வரவு அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக அந்த வேலை பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் பணம் கொஞ்சம் தாராளமாக கையில் புரளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் அல்லது வேறு ஊரில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய தொழில்களை முன்னேற்றுகின்ற வகையில் இன்னொரு புது தொழில் ஆரம்பிக்கின்ற ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு ஏற்படும். அப்போது இந்த குரு பயிற்சியானது சில மாற்றங்களை கடகராசி அன்பர்களுக்கு தந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லாத மாற்றமாகத்தான் இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு பணம் கையில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனசும் தெம்பாக இருக்கும். குறிப்பாக 11வது வீடு லாபஸ்தானம்னு பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, சில பேருக்கு முதல் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டமாகவும் இருக்கும். ஏன்னா 11வது இடம் 2வது திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற இடம். அதே நேரத்தில் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்களாக இருந்தால், விவசாயியாக இருந்தால், அல்லது ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கனவு லட்சியம் இதெல்லாம் நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறிகள் அதிகமாக இருக்கிற காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தா 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்குறார். 3ங்கிறது சகோதர ஸ்தானம். சகோதரர்களுடன் நல்ல உறவும் அதே நேரத்தில் அவங்ககிட்டேருந்து நல்ல ஆலோசனைகளையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் துணிச்சலாக சில முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 3வது வீடு தான் தொலை தொடர்பு பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அடுத்து 5வது வீடு. 5வது வீட்டை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் காதலிக்கிறவங்கெல்லாம் மனசை விட்டு தைரியமாக தங்கள் பெற்றோர்கள்கிட்ட காதலை சொல்லிடுங்க. அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் 7வது வீட்டையும் பார்க்குறார். காதலிக்கின்ற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் படிக்கின்றவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். அதே மாதிரி ஏதாவது சொத்து வர வேண்டி இருந்தால், அல்லது நம்ம பூர்வீக சொத்து ஏதாவது வில்லங்கமாக இருந்தால் அதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த பார்ட்னர்கிட்டேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு செயல்பாடு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி 9வது வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தோம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம்
கொஞ்சம் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தள்ளாத வயசில் 70 வயசில் கூட சில பேருக்கு கட்டாயமாக வெளிநாடு சென்று வருகின்ற யோகம் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டிலேருந்து பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அஷ்டமத்து சனி தான் கொஞ்சம் பாடாப்படுத்தும். ஆனால் அஷ்டமத்து சனி எப்படியுமே நீண்ட ஆயுளை தந்தாலும் தொழிலில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கையில் பணம் தங்காத அளவுக்கு நம்ம வர்ற பணத்தை வேறு ஒரு இதில் முதலீடு செய்கிற மாதிரியோ அல்லது புதுசாக ஒரு தொழில் தொடங்கியோ ஏதாவது பணம் கையில் கொஞ்சம் தட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது, சேமிப்பு குறைகின்ற சந்தர்ப்பமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட வந்துடும். நாளைக்கு பார்த்துக்கலாமே, இன்றைக்கி என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி 3வது வீட்டில் கேது இருக்கிறதுனால நல்ல அற்புதமான பலன். 3, 6, 11 இதெல்லாம் கேது ராகு சனிக்கெல்லாம் நல்ல பலனை தருகின்ற இடம். கேது பகவான் நல்ல தெய்வீக நம்பிக்கையும் நல்ல நியாயமாக நடந்துக்கணுங்கிற எண்ணத்தையும் அதே நேரத்தில் தெய்வ அனுகூலத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அவங்களுடைய துணிச்சலான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான காலகட்டம். கடகராசி என்பர்கள் மேஷராசிக்கு அடுத்தது மிக சிறந்த அளவில் இந்த குரு பயிற்சியால் பலனை பெறப்போகிறார்கள். அதாவது ஜாக்பாட் ராசிகளில் நம்பர் 2 கடகராசி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.